வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் தலைப்புச் செய்திகளுடன். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் வருமான வரி பரிசோதகராக கடமையாற்றி வந்த நபர் ஒருவர் பாம்பு கடிக்கு இலக்காகி உயிரிழப்பு. 55 வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவிப்பு. நேற்று துணுக்காய் பகுதியில் வயல் வேலை செய்து கொண்டிருந்த போதே குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிப்பு. பெலியகுட மெனிங் சந்தையில் எஞ்சியிருக்கும் மீன்களை கொண்டு தனியார் நிறுவனம் ஒன்று உரம் தயாரிக்கும் செயற்பாட்டினால் அப்பகுதி மக்களுக்கு கடும் துர்நாற்றம் மற்றும் சூழல் மாசடைதல் தொடர்பான பாதிப்பு ஏற்படுவதாக மக்கள் முறைப்பாடு. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பெலியகுட பொது சுகாதார பரிசோதகருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவு. இலங்கையில் கடந்த ஒரு வருடத்தில் சுமார் 13,000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300-ஐ நெருங்கியுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவிப்பு. 2026 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 18,000 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் 2025 ஆண்டில் 200 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் செலவின் கைது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து. 2019 ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் எதிர்ப்பாளர்களை இலக்கு வைத்தோ அல்லது பூகோள அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அமைவாகவோ முன்னெடுக்கப்படக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. கொழும்புக்கும் மெல்பர்னுக்கும் இடையிலான விமான சேவைகளை அதிகரிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தீர்மானிப்பு. ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் அந்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களின் பயண தேவைகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் முன்னாள் தலைமை கணக்காய்வாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது. லஞ்ச ஊழல் சட்டத்தின் 23ஆம் பிரிவின் கீழ் 2011-3-31 முதல் 2013-8-3 வரையான காலப்பகுதியில் தனது சட்டப்பூர்வமான வருமானத்தை மீறி பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சேர்த்ததாகவும் இவர் மீது குற்றம். தெஹ்ரானில் உள்ள ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமையகத்தில் செயற்பட்டு வந்த ஈரான் படையினரை இஸ்ரேல் போர் விமானங்கள் கண்டறிந்து தாக்கியதாகவும் அதில் அவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. இந்த நிலையில் இன்று ஈரான் ஆட்சி சார்ந்த பல முக்கிய கட்டமைப்புகளை இலக்கு கொண்டு விமான தாக்குதல்கள் நடத்தியதாகவும் இஸ்ரேல் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் சேவையின் தேவை கருதி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பின்னரே வருடாந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இக்கருத்து வெளியீடு. ஹார்முஸ் நீரிணையில் நேற்று தாக்கப்பட்ட தாய்லாந்து கப்பல் மேற்கிந்தியாவின் கண்டலா துறைமுகத்தை நோக்கி சென்றதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். மேற்காசியாவில் நடந்து வரும் மோதலில் வணிக கப்பல் போக்குவரத்து ராணுவ தாக்குதல்களுக்கு இலக்காக மாற்றப்படுவதை இந்தியா கண்டிப்பதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிப்பு. நீருக்கடியில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் தங்களிடம் உள்ளதாகவும் அவை விரைவில் பயன்படுத்தப்படலாம் என்றும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் சிரேஷ்ட தளபதி எச்சரிக்கை. நீருக்கடியில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் தம்மிடம் 100 வினாடிக்கு பல மீட்டர் தூரத்தில் சென்று இலக்கை அளிக்கும் என்றும் தகவல். மற்றொரு சிறு தொகுப்புடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.